நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காம்ப்ரமைஸ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நடந்த இன்சிடெண்ட்டுக்கு எங்கள் ஸ்கூல் சார்பாக சாரி கேட்டுக்கிறோம். இதில் 20 lakhs செக் இருக்குது. எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு நளினிக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் அமௌண்ட். ப்ளீஸ் வாங்கிக்கிங்க சார். நந்தினியோட ஒரு வருஷ ஸ்கூல் படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவ பட்ட மன கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் உங்களால் என்ன நஷ்ட ஈடு கொடுக்க முடியும்? அவ ஏன் ஸ்கூலுக்கு போல, எதனால் நீங்கள் அவளை ஸ்கூல் விட்டு நிறுத்தினீங்கன்னே தெரியாம அவங்க அப்பா மனசு துடிச்ச துடிப்புக்கு தான் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நஷ்ட ஈடா 20 lakhs தராங்களம்மா. அது மட்டும் இல்லாம நந்தினியை திரும்பவும் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? ரிங் காணோனதும் காரணமே இல்லாம நந்தினி தான் அந்த ரிங் எடுத்தான்னு ஒரு டீச்சரால் எப்படி சார் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம அவளை ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி செக் பண்ணிருக்காங்க. உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? சாரி மேடம், எங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 20 years ஆகுது. இது வரைக்கும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வேணா நந்தினி சைடில் இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக எதிர்பார்த்தா சொல்லுங்க. we are ready to pay it. நந்தினியோட அப்பா பணத்தை எதிர்பார்த்து எங்க கிட்ட வரல சார். அவங்க பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கேட்டு தான் வந்திருக்காரு. காணாம போன ரிங் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட உங்க டீச்சருக்கோ இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நந்தினி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணல. இப்போ எல்லார் முன்னாடியும் இந்த டீச்சர் நந்தினி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தப்பு பண்ண இவங்களுக்கே சாரி சொல்ல இவ்ளோ யோசனையா இருக்கே, தப்பே பண்ணா நந்தினிக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ இவங்க சாரி கேட்கலனா சாரி சாரி எங்களுக்கு வேண்டாம் மேடம், நந்தினியை பார்த்து சொல்லுங்க. நந்தினி சாரி. மற்ற பொண்ணுங்க மாதிரி நந்தினி பணக்கார பொண்ணு இல்லைங்கிறதுனால இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸ்கூல்லேயே எப்படின்னா அவங்க பசங்க வெளில போய் எப்படி இருப்பாங்க? நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் அவாய்ட் பண்ணணும். சாரி சார், நடந்த இன்சிடென்ட்டுக்காக மிஸ் ஆனி மேத்யூஸை 6 months சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நந்தினியை மறுபடியும் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கும். அதை நந்தினியும் அவங்க அப்பாவும் தான் சார் முடிவு பண்ணோம். நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சேம்மா. பணத்தை வாங்கிக்க சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேடம். அப்போ நான் வரோம் சார். நீங்கள் வரீங்களா? நீங்க போங்க, வரேன். ஓகே வாங்க. பரவாயில்ல, சமத்து தான். ஆல் தி பெஸ்ட். ஏமா சிரிக்கிறீங்க? நீங்க ஆல் தி பெஸ்ட் சொன்னா கேஸ் ஜெயிச்சிருவாங்க சார். இந்த கேஸ்க்கு முன்னாடி நீங்க தான் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்க. குட் லக். வரேம்மா. வரேன் சார். வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. வாமா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் நினைச்ச பார்க்கல இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல இருந்து வந்து மன்னிப்பு கேட்பாங்கன்னு. பணம் கிடைச்சதுல எனக்கு பெரிய விஷயம் இல்லை சார். என்னோட பொண்ணோட முகத்துல சிரிப்பை பார்த்தேன். இவளோட முகத்துல சிரிப்பை பார்த்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது சார். எனக்கு அது போதும் சார். இந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் படித்தாதான் படிப்பு வரும்னு நினைப்ப விட்டுட்டு அவங்களுக்கு பிடிக்கிற ஸ்கூலில் அவங்கள சேர்த்து விடுங்க. கண்டிப்பா சார். நந்தினி முதல்ல படிச்ச ஸ்கூல்ல இருந்து அவங்கள நிறுத்தினது தான் நீங்க பண்ண பெரிய தப்பு. ஏதாவது பிரச்சனை இருந்தா வீட்டுக்கு வந்து சொல்ல அம்மா கூட இல்ல. அவ கூட தினம் உட்காந்து பேசுங்க சார். சரி. இந்த பிரச்சனையை பத்தி மட்டும் வேண்டாம். கண்டிப்பா மேடம். நந்தினி, நீ திரும்ப அதே ஸ்கூல்ல தான் போய் சேர போறியா? இல்லக்கா, நான் என் பழைய ஸ்கூல்லே படிச்சுக்கிறேன். மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்கக்கா. குட் டெசிஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அப்புறம் நந்தினி, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்.
எனக்கு அம்மா இருக்காங்க. அம்மா இல்லாம இருக்கிறது கஷ்டம்தான், அது எனக்கும் தெரியும். ஆனா அதையும் மீறி லைஃப்பை கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? குட் லக். இந்தா. வாங்கிக்கம்மா. தேங்க்யூக்கா. பரவாயில்ல. வரேன் மேடம். ஆ. வரேன் சார். வரேன்க்கா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன். எனக்கு இந்த கேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல விஷயம் செஞ்சோன்னா அதில் வர திருப்தி இருக்கே அப்பா. என்ன எமோஷன் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொமான்ஸ் சீனா? நான் இங்க ஒரு ஆள் இருக்கிறதே மறந்துட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? இங்கே தான் இருந்தியா நீ இவ்வளோ நேரம்? சத்தத்தையே காணோம். மேடம் கண்ணகி படத்துல வர சாவித்திரி மாதிரி இமோஷனல் டயலாக் பேசிட்டு இருந்தாங்க. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விட்டேன். டேய் 24 மணி நேரமா ஃபில்ம் நியூஸ் தான் நான் படிச்சிட்டு இருக்கேன். ஆமா. அதை சரியா சொல்ல மாட்டேன். கண்ணகியா நடிச்சது சாவித்ரி இல்லடா விஜயகுமாரி. படம் பேரே கண்ணகி இல்லடா பூம்புகாரு. பூம்புகாரா? கரெக்ட். நீங்க ரெண்டு பேரும் அலர்ட்டா இருக்கீங்களா செக் பண்ண. பரவாயில்ல. ஓகே சரி அதை விட. ஹேய் ட்ரீட்டுங்க குடு. யார் நீ? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஹூஸ் இஸ் அர்ஜுன்? நீ ஏன் என்கிட்ட வந்து ட்ரீட் கேக்குற? ஐ டோன்ட் நோ. இவ என்ன கஞ்சோன்னு சொல்லுவா. யாரு கஞ்சோன்னு தெரியுதா? உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் சம்மரியில கிளியரா உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணதுன்னு போட்டிருக்காங்க. பட் ஆபரேஷன் நடக்கல. இவ்ளோ கேஷுவலா தப்பு நடக்க முடியுமா? அதுவும் இந்த ஃபீல்ட்ல. எங்க சார், அவரை இங்க கூப்பிட்டதுக்கு கூட நான் வரமாட்டேன்ட்டாரு. திரும்ப திரும்ப நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு அதையே சொல்லி கேட்டு என்ன நம்பவே மாட்டேங்கிறாரு சார். சரி விடுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் நஷ்டஈடா வாங்கிடுவோம். சரி இந்த ஹாஸ்பிட்டல் ஃபைல் என்கிட்டே இருக்கட்டும். பத்திரமா இருக்கும். இங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ நீங்க கோர்ட்டுக்கு வந்தா போதும். உங்க ஹஸ்பண்ட் வரல? வருவாரு சார். கடிச்சிருவாரோ? கேஸுக்கு தானே வர சொன்னோம். அக்யூஸ்ட பாக்குற மாதிரி பாக்குறாரு. இதுக்கும் ஒரு எக்ஸ்பிரஷனா? ரொம்ப கோவக்காரதா இருப்பார் போல. அவசரப்பட்டு தனியா மாட்டிக்கிட்டோமோ? பேசிதான் பார்ப்போம். சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார். உங்க ஒய்ஃப் மேல எந்த தப்புமே இல்லை சார். புரிஞ்சுக்கோங்க சார். இதுக்காக தான் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா சார்? எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகுது. 2 மணி நேரம் பர்மிஷனுக்கு நான் ஒரு பாட்டே பாட வேண்டியது இருக்கு. சார் உங்க ஒய்ஃப் அந்த ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போடணும்னு ஆசைப்படுறாங்க சார். ஆனா நீங்க கோஆபரேட் பண்ணாம அந்த கேஸே போட முடியாது சார். புரிஞ்சுக்கோங்க சார். உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது சார். அவளுக்கு ஆம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். 2வது பொண்ணு பிறந்ததுனால அதை அவ திரும்பி கூட பார்க்கறது இல்ல. எனக்கு மாசம் 10,000 ரூபாய் தான் சார் சம்பளம். எனக்கு பொண்ணோ பையனோ அது போதும்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு பையன் வேணும்னு தான் அவ பிடிவாதமா இருக்கா. அவ தான் எனக்கு தெரியாம டாக்டர் கிட்ட சொல்லி ஆபரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சார் நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இது பொய் சொல்ற விஷயமே இல்ல சார். உங்க ஒய்ஃபோட ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாம் நானே பாத்திருக்கேன் சார். இது அங்கதான் இருக்கு. அவங்க மேல எந்த தப்புமே இல்ல. தப்பெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் மேலதான். நம்ம மட்டும் அவங்க மேல கேஸ் போட்டோம்னு வைங்க, லட்சக்கணக்கான நஷ்டஈடு கிடைக்கும் சார். பாருங்க சார். இதுக்கும் ஒரு எக்ஸ்பிரஷனா? எனக்கு அப்பவே தெரியும் சார். அவ புடிவாதம் பண்ணுவா. ஆனா என்கிட்ட பொய் சொல்லுவா. புரிஞ்சுது. கேஸ் போட்டா நம்ம ஜெயிக்குமா சார்? சார் கட்டாயமா சார். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சார்? நம்ம மட்டும் இந்த மேட்டரை லைட்டா வெளியே லீக் பண்ணி விட்டோம்னு வைங்க, யாராவது அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போவாங்களா? தைரியமா கேஸ் போடுங்க சார். அவங்கள சும்மா விடக்கூடாது சார். அவங்க பண்ண தப்புனால எனக்கு என் ஒய்ஃபுக்கும் 6 மாசமா சண்டை சார். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, எப்ப பண்ணலாம்னு சொல்லுங்க சார். செஞ்சிடலாம் சார். அப்ப நான் வரேன் சார். சரி சார். எப்பா சொக்கா, இந்த கேஸ்லயாச்சும் காசு வர மாதிரி பாரு சொக்கா. போர்வெல் கேஸ் மாதிரி ஆக்கிடாத சொக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Okay, here is your coffee, Mr. Bachelor. தேங்க்யூ சார். நீ முதல் தடவை நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ண பொழுது எப்படி விழுந்து விழுந்து சிரிச்சே நான் உனக்கு நினைவு இருக்குதா? மறக்க முடியுமா? பட் என்ன திடீர்னு அவ்வளோ பழைய ஃப்ளாஷ்பேக்கு? I'll tell you. நீ சொன்னதை என்னால் நம்பவே முடியல. நிச்சயமா இந்த ஆளு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படிதான் நான் நினைச்சேன். அது எப்படி நீ இவ்வளவு நாள் பேச்சுலர் இருந்துட்ட? என்னவோ சுந்தரம், என்னால ஒரு பொண்ணு கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்னு எனக்கு தோணுது. பட் ஒன் திங், 20 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த பல டெசிஷன்ஸ் தப்புன்னு இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். எக்ஸப்ட் திஸ். இன்னைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தது தான் பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். ஏய் ஏய் ஏய், நிஜத்தை சொல்லி தொலையேன். எந்த ஒரு பொண்ணும் உன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை. ஓகே? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு உனக்கு இப்ப தோணுதா? மாத்தி போட பாக்குறல பிளேட்ட. விஷயத்துக்கு வா. மனசுக்குள்ள ஆழமா கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை பெத்துக்கணும், குடும்பத்தை செட்டப் பண்ணணும் அப்படின்னு ஃபீலிங்ஸ் நீ மிஸ் பண்ணதே கிடையாதா? நாம பெத்தாதான் பசங்களா சுந்தரம். இப்போ ராம், அஸ்வின், காயத்ரி இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு அப்பா ஃபீல் தான் வருது. தட்ஸ் ட்ரூ நம்பி. ஏன் நம்ம ட்ரஸ்ட்ல இருக்கிற எல்லா பசங்களுமே என்னுடைய பசங்க மாதிரி தான். Why? Take the case of Arjun. அவனை பார்க்கும்போது பல தடவை அப்படி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸ்மார்ட் ஃபெலோ. நம்ம கிட்ட இருந்து போன பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவன் தான்ப்பா. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நிறைய கேசஸ், பெரிய பிராக்டிஸ். தெரியும், நானும் பேப்பர்ல படிச்சேன். ஆல் பிகாஸ் ஆஃப் வாட்? பிகாஸ் ஆஃப் யூ. சுந்தரத்தோட ஜூனியர் இவ்வளவு அச்சீவ் பண்றது பெரிய விஷயமா? பட் இன்னைக்கு எல்லா இன்டர்வியூஸ்லயும் நான் சுந்தரத்தோட ஜூனியர் தானே அவன் ஒவ்வொரு தடவையும் சொல்றானாம்பா. வெரி குட், வண்டர்ஃபுல். அஸ்வினை விட சின்னவன்ல அர்ஜுன். என்ன ஒரு வயசு சின்னவனா இருப்பான்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு கோர்ட்ல அவன் பேரை சொன்னாவே எல்லாருக்கும் தெரியுதுப்பா. இன்ஃபேக்ட் எல்லாரும் அவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் எவ்வளவு மரியாதையா இருக்கான்னு தெரியுமா அவன்? அண்ட் ஐம் ஆல்சோ டோல்ட் நீ அட்டென்ட் பண்ற ஒவ்வொரு கேஸையும் அவன் கீனா ஃபாலோ பண்றானா. இன்ஃபேக்ட் அவன் பேசுற விதம், ஆர்கியூ பண்ற ஸ்டைல் எல்லாமே ஒன்ன மாதிரி தான் இருக்குன்னு நம்ம அட்வொகேட் ஜெனரல் ராகவன் இருக்கார்ல, அவரு கூட அன்னைக்கு ஃபீல் பண்ணாரு. நம்பி காஃபி சாப்பிடு, ஆறிட போகுது. இனஃப்னா. வாங்க. அர்ஜுன் இருக்காரா? இருக்கா சார். நீங்க? விமல். விமல்னு சொல்லுங்க. வாங்க சார், ப்ளீஸ் கம். வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. நான் அர்ஜுனை கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ் ஹேவ் a seat. ப்ளீஸ் சிட் டவுன். விமல் சார் வணக்கம். ஹாய். இவர்தான் அர்ஜுன். ஹலோ ஹலோ சார். ஹலோ 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 சார். அவங்க சாரதா. ஹலோ மேடம். ஹலோ மேடம். அர்ஜுன் பேங்க் லோன் விஷயமா அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருந்தார்ல, இவங்க தான் சங்கர், ராமமூர்த்தி. சார் சார், எத்தனை வருஷமா இந்த ஆஃபீஸை நீங்க நடத்திட்டு வரீங்க? நாங்கள் இங்கே கடந்த 4 வருஷமா இருக்கோம் சார். 4 வருஷமா. எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க சார்? 3 லாயர்ஸ், ஓ ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. ஓகே. மற்றபடி கேஸ் வரும்போது மற்ற லாயர்ஸ் வந்துட்டு போவாங்க. ஓ அப்படியா? சார், இது நாங்கள் ஹேண்டில் பண்ண கேசஸ் பற்றின டீட்டெயில்ஸ். இது எங்கள் ஃபர்ம் பற்றி நியூஸ் பேப்பரில் வந்த பேப்பர் கட்டிங்ஸ். இந்த இடம் வாடகை இடம் தானே? ஆமாம் சார். அப்போ ஓகே. உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் 3 years ஐடி ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படும். ஓகே ஷூர். அப்புறம் நீங்கள் நாங்கள் சொல்கிற அன்னைக்கு பேங்க்குக்கு வந்து இதெல்லாம் தர்ற மாதிரி இருக்கும். ஷூர் சார், கண்டிப்பாக. சார், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸும் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் சார். சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா நாங்கள் லோனுக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சார், நாங்கள் சுந்தரம் சாரோட சாரதா, காஃபி சொல்ல. காஃபி இல்ல, சாப்பிட. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க சரி ஓகே. சார் ஒன் செகண்ட். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. 2 minutesல வந்துடுறேன். வாங்க. ஓகே ஓகே. நான் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறேன். ஷூர் ஷூர். அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு ஈவினிங் அகைன் மீட் பண்ணலாம். சார் ஓகே ஓகே.
ஏன் நம்ம சுந்தரம் சார் ஜூனியர்ஸ்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்? நம்ம ஜெயிச்ச பிறகு என் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கன்னு அவர் சொல்லட்டும். அது வரைக்கும் அவர் பேரை யூஸ் பண்ண வேணாம். சாரி. ஏய் வந்துட்டேன். ஏய் பேங்க்ல இருந்து ஆளுங்க வந்துட்டு போறாங்க போல. லோன் கிடைச்சா சூப்பரா இருக்கும். ஆபீஸ் சூப்பரா ஆர்டர் பண்ணலாம். கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி கரெக்டா வந்துடுறடா. கழுகுக்கு மூக்கு வேர்த்து பார்த்திருக்கேன் நீனு. அட்வொகேட்னா எதா இருந்தாலும் ரிசர்ச் பண்ணி பேசணும். சும்மா வாய்க்கு வந்தது பேசக்கூடாது. ஏய் அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், எனக்கு ஒரு தனி கியூபிக்கல் கொடுத்துரு. ஒரு சின்னதா ஒரு எல்சிடி டிவி. வெயில்ல பைக்ல சுத்த முடியல, அதனால கார் வேணும். அது போதும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதோட கிளம்புறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, என் மொத்த சொத்தை வித்தாவது உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தரேன்டா. ஆளப்பாரு ஆள. ஏ அர்ஜுன் இரு இரு இரு, இவளுக்கு என்ன சொத்து இருக்குன்னு இவளை டிக்ளேர் பண்ண சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும். இரு இரு, நான் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ஏய், I want to know. Give me the property details. போடா.